வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னையோட அனாலிசிஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்ப்போம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் எந்த ப்ரைஸில் நமக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு, இப்போ இருக்கிற ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இதனால நமக்கு கேப் அப் பாசிபிளா, அப்படி கேப் அப்னா எவ்வளோ கேப் அப் நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறதையும் நமக்கு பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு S&P 500, நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் நம்மளோட நாஸ்டாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நிஃப்டி 50ல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன, சப்போர்ட் பாயிண்ட்ஸ் என்ன, ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தான் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் எந்தெந்த ப்ரைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது, புட் ஆப்ஷன் எந்தெந்த ப்ரைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி 50 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணுன்னா 3:30க்கு நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டி என்ன வேல்யூவில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஏறக்குறைய நமக்கு வந்து 25,994 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட்டோட கரெக்டான ப்ரைஸ் நமக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த லைனே போட்டுடலாம். 3:30க்குனா இந்த கேண்டில் தான் 3:30க்கு. ஸோ 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 24,967. ஸோ அப்போ 24,967லேருந்து இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 74 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அப்போ இங்கே 74 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நமக்கு நிஃப்டி 50ல ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் வரதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இதை தொடர்ந்து நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஏன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் எக்கானமியை வந்து அதுக்கான ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அப்போது யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா நிறையா இன்வெஸ்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் பெரிய பெரிய இன்வெஸ்டிங் கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் 7 மணிக்கு நமக்கு தொடங்கும். நைட்டு நமக்கு இந்தியன் டைமுக்கு 7 மணிக்கு தொடங்கி ஏறக்குறைய நமக்கு ஒரு 1:30 இல்லைனா 1:15 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால S&P 500 பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தொடங்கினது எண்ட் ஆஃப் த டேயில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ க்ரோத் எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஏறக்குறைய ஒரு 0.5% க்ரோத் இருக்குது. அண்ட் $35ங்கிறது யூஎஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான க்ரோத். பட் என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் தான். ஓப்பனிங் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கிறனால இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்திருக்கு S&P 500. அதே சமயம் நம்ம வந்து அடுத்து நம்ம நாஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தோம். 7 o'clockல இருந்து மார்க்கெட் வந்து 7 o'clock இந்த ப்ரைஸில் இருந்திருக்கு. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு க்ரோத்னு தான் சொல்லலாம் நாஸ்டாக்கை பொறுத்தளவு. ஸோ இப்போ S&P 500ல மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கை விட க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். அப்போ இந்த டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்லையும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ அப்போது நமக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் அப்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் கேப் அப்கான பாசிபிலிட்டிஸ் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ நம்ம நிஃப்டி 50ல என்ன சொன்னோம், ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நேற்று இருந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் இல்லைனா ஒரு 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்னா அதிகபட்சம் நமக்கு 26,100 இல்லைனா 26,000க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வரப்போகுது. அப்போ இந்த 26,000லேருந்து தான் மார்க்கெட் கீழே வரப்போகுது. அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த 26,000ல் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் விட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேருந்து கீழே வரலாம். ஓகே,
அதே சமயம் மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில் இந்த 26,000 கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து 26,100ம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 26,250யும் இருக்குது. அண்ட் நல்லா நான் வச்சுக்கணும், 26,250 வந்து ஆல் டைம் ஹை. அப்போது ஆல் டைம் ஹையை ரீச் ஆகுமாங்கிறது தான் நமக்கு கவனம். ஸோ அப்போ இன்றைக்கி கேப் அப் வந்தாலும் 26,000க்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகி 26,000ல் ஒரு ரெசிஸ்டன்ஸில் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிராஸ் ஆனால் தான் நமக்கு வந்து 26,100ம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 26,250ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டவுன்ஃபாலிங் மார்க்கெட் இருக்குமானா அதிகபட்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இன்றைக்கி நிஃப்டி 50ல் கம்மி தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தா கூட நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸில் தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு டவுன்ஃபால், அதாவது இந்த 10 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது. ஸோ அந்த கிராஸ் ஓவரை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் கிராஸ் ஓவர் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு கேப் அப்பில் முடிஞ்சிடும். ரெண்டாவது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இந்த ப்ளூ கலர் லைனும் கீழே இருக்கிற பர்பிள் கலர் லைனும் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த ஆரஞ்சு கலர் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும், கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா 20, ப்ளூ வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும், நமக்கு வந்து வயலட் கலர் வந்து 200. அப்போ 200க்கும் 50க்கும் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான கேப் இருக்கிறனால மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குங்கிறது நமக்கு நிஃப்டி 50ல். அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50யோடது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் முக்கியமாக தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஓஐ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஓஐ சேஞ்ச் ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா நேற்றுக்கு முந்தா நாளை கம்பேர் பண்ணும்போது நேற்றுக்கு எவ்வளோ வந்து ஓஐ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன்ஸில் மல்டிபிள் ஓஐஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது கால் ஆப்ஷன்ஸில் ஓஐ சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26,100லையும் 26,200லையும் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனில் ஓஐ சேஞ்ச் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறையா பேர் நம்பிட்டாங்க என்னன்னா மார்க்கெட்டில் 26,100ம் 26,200க்கும் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடந்து ஆர்டர்ஸ் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிளேஸ் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் அதிகமாக இல்லாதனால மார்க்கெட் இன்னைக்கு இந்த 26,600 தாண்டிடுச்சு, 26,000 தாண்டிடுச்சு அப்படின்னா 26,100ம் 200ம் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம எதிர்பார்த்தது கரெக்டு தான். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வந்து அதுக்கப்புறம் க்ரோத்தில் இந்த 26,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னா 26,100ம் 26,200ம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது நிஃப்டி 50ல். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்கேஸ் ஏதோ ஒரு நிலைமையில் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து 25,700க்கு தான் மேக்ஸிமம் விழுகும், அதை தாண்டி கீழே போகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இன்னையோட மார்க்கெட்டுக்கு இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ். இது மூணு ரெசிஸ்டன்ஸு எனக்கு தெரிஞ்ச இந்த 26,000 ஈஸியாக கிராஸ் ஆயிரும். 26,100ம் 26,250 தான் நமக்கு இருக்கிற முக்கியமான டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் நம்ம எதிர்பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸில் இதே மாதிரி ஒரு சின்னதாக நமக்கு ஒரு கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 84,500 ஈஸியாக கிராஸ் ஆயிரும். அப்போ இந்த 84,500 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85,000ம் 85,260யுமா இருக்கும். அப்போது நமக்கு வந்து சென்செக்ஸில் அதே மாதிரி நம்மளோட ஓஐ சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 85,000ல் ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் க்ரோத் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 70% க்ரோத் இப்போ தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா நேற்று தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டோட்டல் கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு பார்க்கும்போது 1.1 லட்சம் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் சேஞ்ச் மட்டும் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம். கால் ஆப்ஷன் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 4.4 லட்சம் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் சேஞ்ச் நேற்று மட்டும் கால் ஆப்ஷனோட இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகியிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ஆயிருக்கு. ஸோ ஏறக்குறைய 75% ஆயிருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து 85,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து 85,000 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி சென்செக்ஸோட மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்படிங்கிறனால மார்க்கெட்டோட கால் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் பையர்ஸ் இல்லைனா கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸை பொறுத்தளவு 85,000 தான் டார்கெட். இதை இன்கேஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 85,260 வரைக்கும் புஷ் ஆகும். அதே சமயம் மார்க்கெட்டில் நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு வந்து 83,800 தான் மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நிலைமையில் நமக்கு வந்து மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 டைரக்ஷன்லையும் எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸ் போகுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு டார்கெட் இன்னைக்கு கால் ஆப்ஷன் தான், இன்னைக்கு கால் ஆப்ஷனுக்கு தான் சான்ஸ் இருக்குனாலும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 85,800. ஸோ அப்படிங்கிறனால 2 டைரக்ஷன்லையுமே மார்க்கெட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கி பார்க்கும்போது இது 3 ரெசிஸ்டன்ஸாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. அண்ட் 84,500 வந்து சென்செக்ஸ் ஈஸியாக கிராஸ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 2 ப்ரைஸ் தான் 85,000ம் 85,260 தான் முக்கியமான டார்கெட்டாக இன்றைக்கி சென்செக்ஸில் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி டேட்டா. அண்ட் பேங்க் நிஃப்டி டேட்டாவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான டிபெண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பெருசாக கன்சிடர் பண்ணலைனாலுமே கால் ஆப்ஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85,500 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ரெண்டாவது விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 85,800 கால் ஆப்ஷனோடது குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா நிறையா பேர் பிலீவ் பண்ணுறாங்க இந்த ரேஞ்ச் வந்து கால் ஆப்ஷனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுல நஷ்டம். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து கிராஸ் ஆகி இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு கவனிக்கும் போது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இந்த 85,200ம் 85,600ம் மார்க்கெட்டில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகம். ஸோ அப்போது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 85,200ம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 58,200ம் 58,600ம் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி கேப் அப்பில் ஒருவேளை இந்த 58,200 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 58,600 வரைக்கும் ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான ரேஞ்ச். ஸோ அப்போது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தளவு நமக்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58,500. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியேட்டான ஒரு ரேஞ்ச் இருக்குங்கிறதையும் நமக்கு மறக்க வேண்டாம். 58,500 ஒரு இன்டர்மீடியேட்டான ரேஞ்சுங்கிறதையும் நம்ம வந்து மறக்காமல் இருக்கணும். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 58,500 ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்சு, 58,200 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது வந்து ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போது கால் ஆப்ஷன் சைடு தான் போகும். லாங் பொசிஷன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட்டில் டவுன்ஃபால் ஆச்சுன்னா 57,800ம் 57,600ம் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இருக்கிற முக்கியமான சப்போர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இது 3ம் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இது 3ம் சப்போர்ட் ஆகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம், பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம், அதே மாதிரி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 இண்டெக்ஸஸும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கரெக்டான நீங்கள் பொசிஷன் எடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.